எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். 1948ஆம் ஆண்டின் தலைசிறந்த அரசியல் தலைவர் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் வாழ்க்கை சாதனைகள். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் வரலாற்றில் மகத்தான தலைவராக இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் அழைக்கப்பட்டார். இதில் பிஸ்மார்க் என்பது ஜெர்மனியை முதலில் ஒருங்கிணைத்த அரசியல் தந்திரங்கள் நிறைந்த ஓட்டோவான் பிஸ்மார்க் என்பவரை குறிக்கிறது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் வாழ்க்கை இந்திய சுதந்திர போராட்டத்திலும் சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவை ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அக்டோபர் 31, 1875 அன்று குஜராத் மாநிலம் நாடியாடு நகரத்தில் உள்ள ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். சர்தார் வல்லபாய் பட்டேல் தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு சட்டப்படிப்பில் ஆர்வம் கொண்டு சட்டம் பயில இங்கிலாந்து சென்று ஒரு வருடத்திற்குள் படிப்பை முடித்து வெற்றிகரமான வழக்கறிஞராக அகமதாபாத்தில் சிறப்பாக செயல்பட்டு பெரும் வருமானம் ஈட்டினார். 1917ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியை சந்தித்த பிறகு தனது வழக்கறிஞர் வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்து விவசாயிகளின் கூடுதல் வரியை எதிர்த்து போராடி வெற்றியும் கண்டார். இந்த போராட்டத்திற்கு பிறகு அவருக்கு சர்தார் பட்டம் வழங்கப்பட்டது. 1947க்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் சுமார் 565 சமஸ்தானங்களை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை ஏற்று அதில் மகத்தான வெற்றியும் பெற்றார். அதாவது இந்த சமஸ்தானங்கள் இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடன் இணைவது அவரவர்கள் தனிப்பட்ட விருப்பம் என்று ஆங்கிலேயர்கள் கூறியதால் இந்த சமஸ்தானங்களை இணைக்க ராஜதந்திரம் மற்றும் உறுதியான அணுகுமுறையை பயன்படுத்தினார். ஜுனாகத், ஹைதராபாத் மற்றும் காஷ்மீர் போன்ற சமஸ்தானங்களை இணைத்ததில் இவரது பங்கு மிக முக்கியமானது. அனைத்து சமஸ்தானங்களும் இணைத்து இன்றைய வலிமையான இந்தியாவை உருவாக்கினார். இந்த மாபெரும் சாதனை அவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட முக்கிய காரணமாக இருந்தது. இறுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் உடல்நலம் குன்றி 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 15 அன்று தனது 75வது வயதில் மும்பையில் உள்ள பிர்லா இல்லத்தில் காலமானார். அவரது மரணம் இந்தியாவிற்கு ஒரு பெரிய இழப்பாக கருதப்பட்டது. அவரது அரிய சேவைகளை போற்றும் வகையில் 1991ஆம் ஆண்டு அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. மேலும் அவரது பிறந்த நாளான அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. நன்றி.